கொங்கு மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களில் அதிமுக பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மாவட்டங்களில் தேர்தல் வியூகம் என்ன மாதிரி வச்சுருக்கீங்க? எதனா ஸ்பெஷல் பிளான் எதனா வச்சுருக்கீங்களா? தென் மாவட்டங்கள் என்றைக்குமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோட்டையாகத்தான் இருந்திருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் நான் கூட 2021 தேர்தலில் 3வது முறையாக என்னுடைய தென் மாவட்டமான மிக முக்கியமான நகரமாக இருக்கின்ற கோவில்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்றேன். இவை கொங்கு மண்டலம் தென் மாவட்டங்கள் என்ற பாகுபாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களை நம்பர் 1 கட்சியாக அன்றைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நிலைமை. கடந்த 2019 தேர்தலில் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தது. நீங்கள் மினிஸ்டராக கூட இருந்தீங்க. அந்த தேர்தலில் தூத்துக்குடியில் வந்து நம்ம அதிமுக கூட்டணி வேட்பாளர் வந்து தோல்வியை சந்திச்சிருந்தார். கனிமொழி அம்மா வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை வந்து அந்த இடத்துல என்ன மாதிரியான வியூகங்கள் வச்சுருக்கீங்க? நீங்கள் சொல்வது போல் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள், அதில் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 29,000க்கு அதிகமான கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதில் உதயசூரியன் தான் சட்டமன்றத்துக்கும் போட்டியிட்டது. ஆனால் அதே தொகுதியில் ஒரே நேரத்தில் வாக்காளர்கள் சட்டமன்றத்துக்கு வேறு விதமாகவும் நாடாளுமன்றத்துக்கு வேறு விதமாகவும் வாக்களித்தார்கள். அங்கே எங்கள் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தமிழிசை கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் குறைவாகவும், நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற கனிமொழிக்கு 20,000 வாக்குகள் அதிகமாக வாக்களித்தார்கள். ஆனால் அதே சட்டமன்ற தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்றார். தேர்தல் பணிகள் வந்து திமுக ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. 40 தொகுதிகள்லையுமே வந்து முதல் கட்ட பிரச்சாரத்தையுமே முடிச்சிட்டாங்க. ஆனால் அதிமுக இன்னும் கூட்டணி தொடர்பாகவும் எந்த முடிவும் இன்னும் எடுக்காமல் இருக்கும். இது வந்து தேர்தல் பணிகளில் அதிமுக பின்னாடி இருக்கிற மாதிரி இல்லையா இருக்குது? தமிழகத்தை பொறுத்தவரை தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் இந்த 10 ஆண்டுகளாக கவனம் செலுத்தவில்லை என்ற கோபம் பாஜக மீதும், தமிழ்நாட்டில் நம்ம ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள். இந்த விடிய ஆட்சி நம்மளை ஏமாற்றி விட்டார்கள், தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்தோம் என்ற நிலையில் இவர்கள் மீது வெறுப்பு. இதை நாங்கள் கருத்தில் கொண்டு முதலாக தமிழகத்தில் வாக்குச்சாவடி முகவர்களை கிட்டத்தட்ட 65,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் தமிழகத்தில் இருக்கின்றன. 39 நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்த பணிக்கே செல்வதற்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குச்சாவடி முறைகளை நியமித்து தேர்தலை களங்காண்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற கட்சி இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தேர்தலில் வந்து பிரச்சார வியூகங்கள்லாம் எப்படி இருக்கும்? பாஜக அதே மாதிரி மோடியை எதிர்த்து அதிமுக தீவிர பிரச்சாரம் செய்யுமா? காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எய்ம்ஸ் மருத்துவமனையில் அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது. நீட் தேர்வுக்கு விலக்கு தமிழகத்திற்கு மட்டும் வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அம்மாவின் வழியிலே நாங்களும் தொடர்ந்தோம். கடைசி வரை விலக்கு தருவதாக சொல்லி அதிலேயும் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது. 2014 தேசிய கட்சிக்கு மாற்றாக தேர்தலை களம் கண்டு 39 தொகுதிகளில் சென்று 37 இடத்துல வெற்றி பெற்றார்கள். அதே நிலைப்பாட்டை இன்றைக்கு எடுத்திருக்கின்றார். எனவே விமர்சனங்கள் என்பது தவிர்க்க முடியாததான் இருக்கும். வர நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக அந்த அடிப்படையில் தான் போட்டி இருக்கும். அதிமுக 3ஆம் நிலை தான் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை, அந்த தோணியில் மாதிரியான பிரச்சாரத்தை அண்ணாமலை வந்து எடுத்துட்டு இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக திமுக பாஜக இரண்டிற்கும் எதிர்ப்பான அலை இங்கே தமிழகத்தில் இருக்கின்றது. அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் மாற்றி சொல்கிறார். இன்றைக்கு பார்த்தால் மக்கள் தேர்தல் களத்தில் மக்கள் மனதில் இருக்கின்றது இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எனவே இதை பற்றி அவர்கள் 2 பேர் தான் கவலைப்பட வேண்டுமே தவிர நாங்கள் கவலைப்பட வேண்டிய நிலையில் இல்லை. மக்கள் எங்களை சிவப்பு கம்பளம் வெறுத்து வரவேற்பார்கள் இந்த தேர்தலில். திமுகவில் அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு சிறையில் இருக்காரு. பொன்முடியும் வந்து இன்னைக்கு பதவி இழந்துட்டு இருக்காரு. அப்படின்னும் போது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வர பட்சத்தில் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களுக்கும் இதே நிலை தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதில் உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அவர்களை பொறுத்தளவில் வழக்கை எதிர்கொண்டு வழக்கு விசாரிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்ற நிலையில் தான் எங்களுடைய அமைச்சர்கள். ஏனென்றால் அனைத்தும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு 4-5 பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை தவிர அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போதிய ஆதாரங்கள் இல்லை. அதை எங்களுடைய அந்த வழக்கு பதியப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் அதை நீதிமன்றத்தில் சந்தித்து வருகின்றார்கள். இதற்கும் அமலாக்கத்துறைக்கும் வருமானத்துறைக்கும் சம்மந்தம் இல்லை. அதை தாண்டி ஏதாவது வந்தால் சட்ட ரீதியாக சந்திப்பார்களே தவிர எதற்கும் அஞ்சுபவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.